Hi students, today we will see the Unit 14 Acid, Base and Salts continuation. Today we will see salt. What is mean by salt? Salt na Tamil meaning பார்த்தனா உப்பு. When you say salt, you may think of the common salt. இப்போ salt அப்படின்னு சொன்னாலுமே நம்ம எதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா காமன் சால்ட் சாதாரண உப்பு இருக்குதுல்ல நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய உப்பை தான் நம்ம யோசிப்போம். சீ வாட்டர் கண்டெய்ன்ஸ் மெனி சால்ட் டிசால்வ் இன் இட். இப்போ சீ வாட்டரில் பார்த்தோம்னாக்கா என்னது நிறைய சால்ட் டிசால்வ் ஆகி இருக்குது. சோடியம் குளோரைடு இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் தீஸ் சால்ட்ஸ். இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண உப்பு எது சோடியம் குளோரைடு, அது சீ வாட்டரில் நிறைய சால்ட் மிக்ஸ் ஆகி இருக்கிறதுலேருந்து சோடியம் குளோரைடை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கிறாங்க. There are many other salt used in other fields. இன்னும் நிறைய சால்ட் நிறைய ஃபீல்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. Salts are the products of the reaction between acids and base. அப்போ சால்ட் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எதுவும் ரியாக்ட் ஆகுறதுனால ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆகுறதுனால நம்மளுக்கு சால்ட் கிடைக்குது. Salt produce positive ions and negative ions when dissolved in water. இப்போ சால்ட்டை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணக்குள்ள எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? நெகட்டிவ் அயான்ஸையும் பாசிட்டிவ் அயான்ஸையும் அது கொடுக்குது. ஆசிட் ப்ளஸ் சால்ட் கிவ்ஸ் ஆசிட் ப்ளஸ் பேஸ் கிவ்ஸ் சால்ட் ப்ளஸ் வாட்டர். இப்போ ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? சால்ட்டும் வாட்டரையும் கொடுக்குது. டைப்ஸ் ஆஃப் சால்ட். இப்போ சால்ட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நார்மல் சால்ட், அசிடிக் சால்ட், பேசிக் சால்ட். ஓகேவா? அப்போ இது 3 நெக்ஸ்ட்டு டபுள் சால்ட். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் சால்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னது? நார்மல் சால்ட். A normal salt is obtained by complete neutralization of an acid by a base. நம்மளுக்கு நார்மலாக சால்ட் எப்படி கிடைக்குது அப்படி நார்மல் சால்ட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஆசிடும் பேஸும் கம்ப்ளீட்டாக நியூட்ரலைஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னது? நார்மல் சால்ட். இப்போ பார்த்தோன்னாக்கா NaOH இது என்னது? பேஸு, HCl ஆசிடு. அப்போ இது ரெண்டுத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணுறோம். நியூட்ரலைஸ் ரியாக்ஷன் நடக்கக்குள்ள என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? இது Na ப்ளஸ் ஆகும், OH மைனஸ் ஆகும் பெரியுது. இது H ப்ளஸ் ஆகும், Cl மைனஸ் ஆகும் பெரியுது. அப்போ இந்த Na ப்ளஸும் Cலும் சேர்ந்து NaCl சால்ட் ஆகும். இந்த ரெண்டு OHும் OHும் சேர்ந்து நம்மளுக்கு என்னவா கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா H2O கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆசிட் சால்ட். இட் இஸ் டிரைவ் ஃப்ரம் த partial replacement of hydrogen ions of an acid by a metal. அப்போ என்ன பண்ண போகிறோம்? பார்ஷியலாக ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது. எது? ஹைட்ரஜன் அயான்ஸு ஆசிடில் ஆசிடில் மெட்டலில் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது. இப்போ பார்த்தோன்னாக்கா இதில் NaOH ப்ளஸ் H2SO4. இப்போ இந்த NaOH அப்படின்றது என்னது? சோடியம் மெட்டல். மெட்டலில் எது பார்ஷியலாக ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? இந்த ஹைட்ரஜன் பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது. இப்போ இதில் பார்த்தோன்னாக்க H2SO4 அப்படின்றது ஆசிட். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது? when a calculated amount of base is added to a polybasic acid, acid salt is obtained. அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு என்ன பண்ணுறோம்? பேஸை ஆட் பண்ணாக்கா என்ன கிடைக்குது நம்மளுக்கு? பாலிபேசிக் ஆசிட் கிடைக்குது. ஆசிட் கூட எது ஒரு குறிப்பிட்ட அளவு பேஸை ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா பாலிபேசிக் ஆசிட் ஆசிட் சால்ட் இஸ் அப்டைன். ஆசிட் சால்ட் நம்மளுக்கு கிடைக்குது. NaOH அப்படின்றது என்னது? பேஸு, H2SO4 அப்படின்றது ஆசிட். இது ரெண்டும் ரியாக்ஷன் ஆகல என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இதில் இருக்கக்கூடிய OHும் இந்த H2ல இருக்கக்கூடிய ஒரு Hும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக வெளியில் போயிடுது, H2O. மீதி இருக்கிறது என்னது? NaH. இப்போ H2லேருந்து ஒரு H வெளியில் போயிடுச்சு. ஸோ HSO4, NaHSO4, சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட். நெக்ஸ்ட் பேசிக் சால்ட். பேசிக் சால்ட் ஆர் ஃபார்ம்டு பை த partial replacement of hydroxide ions of a diacidic or triacidic base with an acid radical. இப்போ நம்மளுக்கு பேசிக் சால்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன ஆகுது?
ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஹைட்ரஜன் வந்து பார்ஷியலா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். பேசிக் சால்ட்ல எது வந்து பார்ஷியலா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது? ஹைட்ராக்சைடு அயான்ஸ் OH மைனஸ் அயான்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகுது. எதுல இருந்து? ஒன்று டைஅசிடிக்லோ இல்லை ட்ரைஅசிடிக் பேஸ்ல இருந்தோ என்ன ஆகுது? ரிமூவ் ஆகுது வித் அன் ஆசிட் ரேடிக்கல். ஆசிட் ரேடிக்கலோட ரிமூவ் ஆகுது. PbOH ட்வைஸ் இப்போ என்னது? லெட் ஹைட்ரைடு ப்ளஸ் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இப்போ இது ரெண்டும் ரியாக்ட் ஆகக்குள்ள என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல இருந்து OH வந்து பார்ஷியலா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒரு OHம் இந்த ஹெச்சும் சேர்ந்து H2Oவா வெளியில போயிடுது. மீதி இருக்கிறது என்னது? Pb. ஒரு OH போயிடுச்சுன்னா இன்னும் ஒரு OH இருக்குது இல்ல, OHCl. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னது? டபுள் சால்ட்ஸ். Double salts are formed by the combination of saturated solution of two simple salts in equimolar ratio followed by crystallization. இப்போ டபுள் சால்ட் நம்மளுக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு சேச்சுரேட்டட் சொல்யூஷன், ரெண்டு சிம்பிள் சால்ட்டு ஒரே ரேஷியோவில், ஒரே ஈக்குமுலர் ரேஷியோவில் வந்து என்னது? கிறிஸ்டலைஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பொட்டாஷ் ஆலம் இஸ் எ மிக்சர் ஆஃப் பொட்டாசியம் சல்ஃபேட் அண்ட் அலுமினியம் சல்ஃபேட். இந்த பொட்டாஷியம் அப்படின்றது எதோடைய மிக்சரு? பொட்டாசியம் சல்ஃபேட்டும் அலுமினியம் சல்ஃபேட்டுடைய மிக்சர். K பொட்டாசியம் Al SO4 ட்வைஸ் டாட் 12H2O. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சால்ட். சால்ட்டுக்கு என்னென்ன பண்புகள் இருக்குது? சால்ட் ஆர் மோஸ்ட்லி சாலிட்ஸ் which melt as well as boil at high temperature. சால்ட் வந்து எல்லாமே மோஸ்ட்லி எப்படி இருக்குது? சாலிடாக இருக்குது. அது என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? மெல்ட் ஆகி ஒன்று பாயில் ஆகுது ஹை டெம்பரேச்சரில். மோஸ்ட் ஆஃப் த சால்ட்ஸ் ஆர் சாலிபிள் இன் வாட்டர். இருக்கக்கூடிய எல்லா சால்ட்டுமே வந்து என்னது? வாட்டரில் சாலிபிள் ஆகக்கூடியதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், குளோரைட் சால்ட்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அண்ட் சோடியம் ஆர் சாலிபிள் இன் வாட்டர். குளோரைடு சால்ட்டு, குளோரைட் சால்ட், பொட்டாசியத்தில் குளோரைடு சால்ட் எல்லாமும், நெக்ஸ்ட்டு சோடியம் எல்லாமே வாட்டரில் சாலிபிள் ஆகக்கூடியது. பட் சில்வர் குளோரைடு இஸ் இன்சாலிபிள் இன் வாட்டர். ஆனால் இதுவே சில்வர் குளோரைடு பார்த்தோன்னாக்கா வாட்டரில் எப்படி இருக்குது? சாலிபிள் ஆகிறது கிடையாது, கரையிறது இல்லை. தே ஆர் ஆர்டர்லெஸ் மோஸ்ட்லி ஒயிட் கியூபிக் கிறிஸ்டல் ஆர் கிறிஸ்டலைன் பவுடர் வித் சால்ட்டி டேஸ்ட். இது எல்லாமே சால்ட் எல்லாமே பார்த்தோன்னாக்கா எப்படி இருக்கும்? மனம் இல்லாமல் ஆர்டர்லெஸ்ஸாக இருக்கும். மோஸ்ட்லி ஒயிட் கலரில் இருக்கும். அதோடைய கிறிஸ்டல்ஸ் பார்த்தோன்னாக்கா எப்படி இருக்கும்? கியூபிக் கிறிஸ்டலாக இருக்கும், இல்லைனா கிறிஸ்டலைன் பவுடராக வந்து இருந்து சால்ட்டோடைய டேஸ்ட் வந்து இருக்கும். சால்ட் இஸ் ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். மோஸ்ட்லி சால்ட் எல்லாமே எப்படி இருக்குது? நீரை வந்து உறிஞ்சக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா என்ன மீனிங்கு? உறிஞ்சும் தன்மை, நீரை உரியிற தன்மையை தான் ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். மெனி சால்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஆஸ் கிறிஸ்டல்ஸ் வித் வாட்டர் மாலிகுல்ஸ். பார்த்தோன்னா நிறைய சால்ட் எல்லாமே வந்து எப்படி இருக்குது? வாட்டர் மாலிகுலில் கிறிஸ்டல்ஸாக தான் இருக்குது. தீஸ் வாட்டர் மாலிகுல் ஆர் நோன் ஆஸ் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். இந்த வாட்டர் மாலிகுல்ஸை தான் என்னன்னு சொல்கிறோம்? வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Salt that contain water of crystallization are called hydrated salt. எந்தெந்த சால்ட்லாம் வந்து வாட்டர் கண்டெயின் ஆகி இருக்குதோ, வாட்டரு அந்த சால்ட்டில் இருக்குதோ கிறிஸ்டலைஸ் ஆகி, அதெல்லாம் என்னன்னு சொல்லி சொல்கிறோம்? ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The number of molecules of water hydrated to a salt is indicated after a dot in its chemical formula. அப்போ எவ்வளோ மாலிகுல் வந்து வாட்டர் வந்து ஹைட்ரேட் ஆகி அந்த மாலிகுலில் இருக்குது அப்படின்றத என்ன பண்ணுறோம்? அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா டாட் வச்சுட்டு கெமிக்கல் ஃபார்முலாவில் எவ்வளோ வாட்டர் மாலிகுல் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல் ஹாவ் 5 வாட்டர் மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் ஈச் மாலிகுல் ஆஃப் காப்பர் சல்ஃபேட். இப்போ பார்த்தோன்னாக்கா காப்பர் சல்ஃபேட்டில் வந்து எவ்வளோ வந்து மாலிகுல் இருக்குது? 5 மாலிகுல்ஸ் வாட்டர் வந்து ஒவ்வொரு காப்பர் மாலிகுல்லையும் இருக்குது, காப்பர் சல்ஃபேட்லையும். இட் ரிட்டன் ஆஸ் CuSO4 dot 5H2O and named a copper sulfate
pentahydride. அப்போ அதுக்கு என்னது CuSO4ன்றது காப்பரு, 5 அப்படின்றது என்னது பென்டா அப்படின்னு சொல்லுவோம். பென்டா H2O ஹைட்ரேட்டு அப்படின்னு சொல்லுவோம் வாட்டர். திஸ் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் மேக்ஸ் த காப்பர் சல்ஃபேட் ப்ளூ. அப்போ இதில் வாட்டர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகி ப்ரெசன்ட் ஆகி இருக்கிறதுனால என்ன கலரில் இருக்குது? ப்ளூ கலரில் இருக்குது காப்பர் சல்ஃபேட். when it is heated it loses its water molecule and become white. அப்போ இதை ஹீட் பண்ணக்குள்ள என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? இதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் எல்லாத்தையும் வந்து லாஸ் பண்ணிட்டு அது ஒயிட் கலரில் வந்து மாறிடுது. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தா தெரியும், ப்ளூ கலரில் இருக்குது. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது என்னது? CuSO4 காப்பர் சல்ஃபேட்டு பென்டா ஹைட்ரேட்டு. ஓகேவா? இதை ஹீட் பண்ணக்குள்ள என்ன கலரில் மாறிடுது? ஒயிட் கலரில் மாறிடுது. இதில் எது மட்டும்தான் இருக்குது? காப்பர் சல்ஃபேட் CuSO4 மட்டும்தான் இருக்குது. இதில் வாட்டர் மாலிகுல் ப்ரெசன்ட் ஆகி இருக்கிறதுனால தான் அந்த சால்ட் என்ன கலரில் இருக்குது? ப்ளூ கலரில் இருக்குது. Salts do not contain water of crystallization are called anhydrous salt. அப்போ எந்த சால்ட்டில் வாட்டர் மாலிகுல் இல்லையோ அதை என்ன சால்ட்டுன்னு சொல்கிறோம்? அன்ஹைட்ரஸ் சால்ட் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் ஜென்ரலி ஃபவுண்ட் ஆஸ் பவுடர்ஸ். அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இந்த சால்ட் அன்ஹைட்ரஸ் சால்ட்டு கிறிஸ்டல்ஸாக இருக்காது, பவுடர்ஸாக வந்து இருக்கும். ஃபில் இன் த blanks in the following table based on the concept of water of crystallization. இப்போ நம்மளுக்கு கீழே கொடுத்துருக்கிற டேபிளை என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்க? வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷனை வச்சு ஃபில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஆக்டிவிட்டி 4. Fill in the blanks in the following table based on the concept of water of crystallization. இப்போ ஜிங்க் சல்ஃபேட்டுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க? ZnSO4. ஃபார்முலா ஆஃப் ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னு பார்த்தோன்னா என்னது? ZnSO4.7H2O. அப்போ ZnSO4 அப்படின்றது என்னது? ஜிங்க் சல்ஃபேட். ஜிங்க் சல்ஃபேட் 7 அப்படின்றது என்னது? 7 பென்டா. அப்போ பென்டா ஹைட்ரேட்டு. வாட்டருக்கு என்னது? ஹைட்ரேட் அப்படின்றதுனால பென்டா ஹைட்ரேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா மெக்னீஷியம் குளோரைடுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? MgCl2. ஃபார்முலா ஆஃப் ஹைட்ரேட்டட் சால்ட் கொடுக்கல. நேம் ஆஃப் த ஹைட்ரேட்டட் சால்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மெக்னீஷியம் குளோரைட் ஹெக்ஸா ஹைட்ரேட். மெக்னீஷியம் குளோரைடுக்கு ஃபார்முலா என்ன? MgCl2. ஹெக்ஸா அப்படின்னா டாட் வச்சிடணும். ஹெக்ஸா அப்படின்னா எவ்வளோ வரும்? 6H2O. நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா என்னது? அயன் 2 சல்ஃபேட். ஹைட்ரேட்டட் சால்ட் எவ்வளோ என்ன கொடுத்துருக்குறாங்க? FeSO4 7H2O. இப்போ பார்த்தோன்னாக்கா நேம் ஆஃப் த ஹைட்ரேட்டட் சால்ட் வந்து அயன் 2 சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். நம்மளுக்கு அன்ஹைட்ரஸ் சால்ட் எழுத சொல்லிக்கிறாங்க. அப்போ என்ன வரும்? FeSO4. நெக்ஸ்ட் கால்சியம் குளோரைடு கொடுத்துருக்குறாங்க. அன்ஹைட்ரஸ் சால்ட்டு CaCl2, ஹைட்ரேட்டட் சால்ட்டு CaCl2.2H2O. அப்போ CaCl2 அப்படின்றது என்னது? கால்சியம் குளோரைடு. இந்த நேமே எழுதிக்கி, கால்சியம் குளோரைடு. 2 அப்படின்றது என்னது? டை. அப்போ 2ன்றது எதை மென்ஷன் ஆகும்? டை ஹைட்ரேட். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சோடியம் தயோசல்ஃபேட்டுக்கு என்ன ஃபார்முலா? Na2S2O3. ஹைட்ரேட்டட் சால்ட் எழுதணும். சோடியம் தயோசல்ஃபேட்டு பென்டா ஹைட்ரேட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ சோடியம் தயோசல்ஃபேட்டுக்கு ஃபார்முலா என்ன? Na2S2O3. நெக்ஸ்ட் பென்டா அப்படின்னு டாட்டு, பென்டா அப்படின்னா 5H2O. Okay. Thank you, students. We will see the next topic in the next class.